இன்னைக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அஞ்சலின்றவங்க ஒரு ஒர்க்கிங் உமன். இஸ் அரௌண்ட் 45 இயர்ஸ். அவங்க காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு தயார் பண்ணிட்டு, ஸ்கூலுக்கும் போய் விடுறது, அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் போறது, ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வருது, அதுக்கப்புறம் ஈவினிங் ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு திரும்ப டின்னர் சமைக்கிறது, அதுக்கப்புறம் தூங்க போறது. இதுதான் அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய ரொட்டீன். இவ்வளவு பண்றாங்க. பட் இதுல முக்கியமான விஷயத்த ஒன்று மறந்துட்டாங்க. அதுதான் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் ஹெல்த். இது ஏன் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க தன்னைத்தானே பார்த்துக்கிறத அவங்க செல்ஃபிஷ்னஸ்னு ஃபீல் பண்றாங்க. இந்த கில்ட் ஃபீலிங் எப்போ வருதுன்னா, அவங்க இந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே அந்த குழந்தையை பார்த்துக்கணும், அதுதான் அவங்களுடைய ப்ரையாரிட்டி, அவங்களுடைய ஹெல்த் செகண்டரி அப்படிங்கறது அவங்க மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிருது. ஈவன் ஆஃப்டர் தி சில்ட்ரன் ஹஸ் grown up, they don't take care of your health. இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, it is like running a car without servicing. You can keep driving for some time, but eventually the engine will break down. Moms are the engine for the family. Without maintenance, everything else will suffer. So எல்லா மாம்க்கு நான் அட்வைஸ் கொடுக்கிறது என்னன்னா, நீங்க உங்களை பார்த்துக்கணும்ன்றது ஒரு செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. You go for a walk, have adequate sleep and have proper diet. இதெல்லாம் இருந்தாதான் it gives you a lot of strength. You can take care of your family better.